சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வந்துள்ளது. அதாவது, தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தை மேம்படுத்தி அதன் பயன்களை அனைத்து மக்களையும் முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் இதற்கான முக்கிய அறிவிப்பு வந்துள்ளது. அதாவது, 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 14 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைவார்கள். அதாவது, ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வாங்குவதில் உள்ள சிரமங்களை நீக்கும் வகையில் வீட்டு வாசலில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக முதற்கட்டமாக சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கடந்த ஜூலை மாதம் 1 முதல் 5ஆம் தேதி வரை இந்த திட்டமானது சோதனை முறையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இதனால் வரும் நாட்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் நியாய விலை கடை ஊழியர்களே நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும், அதாவது ரேஷன் பொருட்களையும் வழங்குவார்கள். இது வயது மற்றும் உடல் நல குறைவால் சிரமப்படும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பெரும் உதவியாக அமையும் என்று கருதப்படுகிறது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.